அப்படியே வாங்கிட்டு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் அந்தந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. எப்போவுமே வந்து இஞ்சி அப்புறம் வந்து ஒரு சில வெஜிடபிள்ஸ் இருக்குது, அதில் மோஸ்ட்டாக வந்து இஞ்சி வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து அது வெளியிலே ட்ரையாக வச்சுருங்க. அப்புறம் வந்து 1 வீக்குள்ளே தீக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் அதேமாரி சின்ன வெங்காயமும் வாங்கிட்டு வந்தால் கொஞ்சம் வெயிலில் வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணால் கெட்டு போகாமல் கொஞ்சம் ஒரு 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 மாதம்னாலுமே நல்லா வரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேலை செய்யணும்னு ஸ்டார்ட் பண்ணேன். வெயிலை பார்த்தா வெயில் அப்படி அடிக்கு, சரியான வெயில். ஜூஸு இல்லைன்னா தண்ணி, முடிஞ்சளவுக்கு தண்ணியே நிறைய குடிங்க. இல்லைன்னா இந்த வெயிலெல்லாம் சமாளிக்க முடியாது, அந்தளவுக்கு வெயில் வந்து அந்த படியை விட்டு தாண்டறதுக்குள்ளே வந்து ட்ரெஸ் அவ்வளோத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆயிடணும்னு நினச்சேன். பட் வந்து இந்த அளவுக்கு வெயில் வந்துட்டு சரி இன்னும் கிட்ட என்ட்ரு ஆகிறதுக்குள்ளே வேலையை முடிச்சுட்டு துணியும் காய போட்டுட்டு எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். ஒரு செட் வந்து ஆல்ரெடி மிஷினில் போட்டாச்சு, இதையும் வாஷ் பண்ணிவிட்டு காய போட்டுற வேண்டியதான். ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணி காய போட்டுட்டு வந்தாச்சு. எப்பா உலகமாக வெயில், இப்படி ஒரு வெயில் இந்த உலகத்தில் பார்க்கல. இப்போ ஒரு வாரமாக சரியான வெயிலாக இருக்குது. அந்த வெயிலுக்குள்ளே நின்றுட்டு வந்தது கிருக்கிருன்னு தலையெல்லாம் சுற்றுது. சரி ஒரு ஜூஸ் போட்டு குடிப்போமேன்னு கிச்சனுக்கு இதான் ஜூஸு, வேறு ஒன்றும் இல்லை. மஸ்க் மிலன், கிருணிப்பழம், அதை தான் கட் பண்ணி கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்து தண்ணியும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி ஜூஸ் போட்டு குடிக்க வேண்டிய. என்னடா பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு இவன் மட்டும் இவ்வளோ பெரிய ஜக் நிறைய ஜூஸ் போட்டு குடிக்கிறாளே நினைக்காங்க. காலையிலே பசங்களுக்கு ஜூஸ்லாம் போட்டு அவங்களுக்கும் கொடுத்து எடுத்து பேக் பண்ணி அனுப்பி விட்டாச்சு. இனி என்ன இந்த வெயிலுக்கு இதை தான் குடிக்கணும். ஏன்னா இளநிலாம் வாங்க போக முடியாது. மற்ற டிஸ்ட்ரிக்டில் எப்படின்னு தெரில, இங்கே கன்னியாகுமரியிலலாம் ஒரு இளநிக்கு ரேட்டே 75 ரூபா. அதுக்கு இது எவ்வளோ பெட்டர். ஓகே பாய்.